தொடர்ந்து இந்த ஆதரவு கொடுத்தது தொடர்பாக தொல் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய இந்த கடிதத்துல தமிழக மக்களுக்கு நிலையான மற்றும் ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்வதற்கான நலனில் இந்த ஆதரவு வழங்கப்படுகிறது. எங்களின் நிபந்தனையற்ற ஆதரவை பதிவு செய்யுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என்று ஆளுநருக்கு அவர் கடிதம் கொடுத்திருக்கிறார். இந்த ஆதரவு கடிதத்தை அவ்வாறு குறிப்பிடக்கூடிய சூழல்ல இது ஜனநாயகத்தை காப்பதற்கும் மக்களுக்கான நிலையான ஆட்சியை அமைப்பதற்குமான ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழலில் இது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியா அல்லது வெளியிலிருந்து ஆதரவா என்பது குறித்தான விளக்கங்களை அவர் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. இது ஆளுநருக்கு வழங்கக்கூடிய கடிதம் என்பதனால் இதில் குறிப்பிட்ட ஒரு வாசகங்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. மற்றபடி ஆதரவு மற்றும் ஏன் இந்த ஆதரவு என்பது குறித்தான விளக்கங்கள் மட்டுமே இருக்கின்றன. மற்றபடி அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுக்கான காரணம் என்பது குறித்தெல்லாம் செய்தியாளர் சந்திப்பு என்பது விளக்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்புக்காகவும் தற்பொழுது ஊடகங்கள் அவருடைய கட்சி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். இது போன்ற சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநரை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகாக பதவியேற்பு விழா என்பது எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்று இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் என்ன இலாக்காக்கள் வழங்கப்பட இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 107 பேரில் யார் யார் அமைச்சர்கள் எந்தெந்த இலாக்காக்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறது, கூட்டணி வைத்து அவர்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கக்கூடிய கட்சிகள்ல காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அதற்கான எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் நிபந்தனையற்ற ஆதரவு பெருந்தன்மையுடன் வழங்கினாலும் கூட, மக்கள் நலனை முன்னிறுத்தி வழங்கினாலும் கூட அவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு செய்வதற்கான ஒரு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளில் தாவேக ஈடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்பது ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக, தேர்தலில் சந்திப்பதற்கு முன்பாக கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி தேர்தல் வெற்றி பெறும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்து கொள்வது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்படித்தான் விஜய் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மாநாட்டின் போது பிரகடனப்படுத்தினார். தமிழ்நாட்டினுடைய மற்ற சில கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கூட்டணி அமைக்க முன்வரலாம். அப்படி முன்வரக்கூடிய கட்சிகளுக்கு எங்களுடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என்பதெல்லாம் அவருடைய பிரகடனமாக மதுரை மாநாட்டில் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக, தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு எந்த கட்சியும் செல்லாத நிலையை நாம் பார்த்திருந்தோம். அப்படியான சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த தேர்தலுக்கு தந்தைய கூட்டணி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தில் இன்னும் நிலைப்பாடுடன் இருக்கிறார்களா, இன்னும் உறுதியோடு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் விளக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மீண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்காக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் ஐஎம்எல் கட்சியினுடைய ஆதரவு பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அசோக் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் வாயில பட்டாசு வெடித்து தொண்டர்கள் கொண்டாடக்கூடிய காட்சிகளும் பார்க்கப்படுகிறது. பிறகு கொண்டாட்டத்திற்கு இடையே விசேஷத்தை எழுப்பி ஆரவாரத்துடன் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் உற்சாகம் காட்டி வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து இந்த கொண்டாட்டம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தின் வாயில நம்ம பார்க்கிறோம். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த ஆதரவு பெற்றதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய ஆதரவை பெறுவதற்காக பேச்சுவார்த்தையில தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை குறிவைத்து தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி கணக்கை அமைத்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையாக பிரதானமாக எதிர்த்தது என்னவோ திமுகவை தான். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில்தான் இந்த போட்டியே என்ற முன்னெடுப்பை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முன்னெடுத்தார். அப்படியாக இந்த சூழல்ல தொடர்ந்து அவர் அப்படியான சூழல்ல தொடர்ந்து அவர் ஆதரவு கேட்பது அனைத்துமே திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அதுவும் அப்படியான சூழல்ல அவர் இந்த ஆதரவு கேட்கக்கூடிய சூழலில் ஆதரவு இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய ஐஎம்எல்லிடம் மீண்டும் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை கிடைத்த போதும் கூட தொடர்ந்து முயற்சி செய்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் அவர்கள் பதவியேற்பதற்கு தொடர்ந்து இன்றைய தினமே முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றன. மேலும் அவ்வாறான ஒரு முயற்சிகளை ஏற்கனவே அவர் மேற்கொண்டு அந்த பணிகள் பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய நேரு உள்நாட்டு அரங்கத்துல ஆட்சி அமைப்பதற்கான அந்த பதவியேற்பு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த இடத்தில் இன்றைய தினமே அவர் பதவியேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் விஜய் அவர்களுடைய பதவியேற்கும் போது அவர் கட்சி சார்ந்த அமைச்சரவை அவருடன் பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமைச்சர்கள் இடம்பெறக்கூடியவர்களும் அன்றைய தினமே பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இதுக்கு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியுடைய நிலைப்பாடு
தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியும் தொடர்கிறதா என்பது குறித்தான விளக்கங்களையும் அவர் தெரிவிக்க வேண்டிய ஒரு சொல்லக்கூடிய நேரத்தில் அவருடைய கூட்டணி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைப்பதற்கு தேடக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த ஆதரவுடன் கொடுக்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஐஎம்எல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் தேர்தல் கூட்டணி முடித்து விட்டோம். தேர்தல் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு எங்கள் நிலைப்பாட்டினுடைய நாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அதனால் நாங்கள் காங்கிரஸ் கட்சி தாவேக்கான கூட்டணி செய்கிறது என்று தெரிவித்து விட்டார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியிலிருந்து தங்களுடைய ஆதரவு வழங்குவதா உள்ளிருந்து கொடுக்கிறார்கள் என்றதெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தற்பொழுது நிபந்தனையற்ற ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் வந்திருக்கிறார்கள். இதில் ஐஎம்எல் மட்டும் அன்றும் இன்றும் என்றும் திமுகவுடன் தான் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஐஎம்எல் தங்களுக்கு ஆதரவு வழங்குவதாக தமிழக ஆளுநரிடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்ட போதும் கூட தொடர்ந்து இன்றைய தினம் அவர்கள் மீண்டும் அவருடன் சென்றிருக்கிறார்கள். அந்த ஆளுநர் கொடுத்த கடிதத்துக்கு பிறகு நேற்றைய தினம் ஐஎம்எல் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் அதே போன்று கட்சியின் தலைவர் காதமீதன் அவர்கள் மீண்டும் திமுக தலைவர் சந்தித்து தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து வெளியே வந்து செய்தியாளர் பேட்டி அளிக்கும் போது கூட நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்கவில்லை, யாருக்கும் ஆதரவு வழங்கவில்லை, திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து நீடிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள். இப்படியான சூழலும் கூட தொடர்ந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை பெரும்பான்மைக்கு எடுத்திருக்க போதும் கூட தமிழக வெற்றி கழகம் அணுகுகிறார்கள், அவருடைய ஆதரவை பெற முயற்சிக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் திமுகவுடைய கூட்டணியை இந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி மூலமாக உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட பார்க்கப்படுகிறது. அரசியல் களத்தில் இன்றைய தேர்தலுடைய வெற்றி மட்டுமே நிரந்தரம் அல்ல என்பது அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய விஷயம். ஏனெனில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, அதற்கிடையே உள்ளாட்சி தேர்தல் இருக்கின்றன, அதற்கு பிறகாக மீண்டும் சட்டமன்ற தேர்தல் இருக்கின்றன. இதுபோல் ஒரு நெடுங்கால திட்டத்துக்கு பயணிக்கக்கூடியவர்கள் அதிக அளவான கூட்டணியுடன் பயணிப்பதுதான் தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறாக இருந்திருக்கிறது. திமுக அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளை பெற்று வந்தது. 2018 அந்த காலங்களில் நடைபெற்றிருந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதை தொடர்ந்து நடைபெற்ற நகர உள்ளாட்சி, அதை விட்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற நகரமன்ற தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற 9 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் என ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக தனது கூட்டணியினுடைய தேர்தலை அணுகியிருக்கிறது. அதிமுகவும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணியை அமைத்து பெரும் கூட்டணியுடன் தான் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள். இதே நீண்ட கால வெற்றிக்கான ஒரு யுக்தியாக தமிழக அரசியல் பார்க்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைப்பதற்கு புதிதான ஒரு கட்சிகளை உருவாக்காமல் ஏற்கனவே கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய கட்சிகளை அந்த கூட்டணியிலிருந்து தங்கள் வசப்படுத்தி அந்த கூட்டணிகள் அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய அதே காரணங்களுக்காக தங்களுடன் கூட்டணி வைக்கக்கூடிய அந்த தேவையை ஏற்படுத்தக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. எந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அந்த கூட்டணி மதச்சார்பற்ற அரசு, சமூக நீதி, அதே போன்று வகுப்புவாத அரசியலை உள்நுழைக்க விடாமல் தமிழகத்தை பாதுகாப்பது போன்ற கொள்கையை முன்னிறுத்தி உருவாக்கிய கூட்டணியாகத்தான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தங்களை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படியான சூழல்ல அந்த கூட்டணி தமிழக மக்களை சந்தித்து தேர்தலில் வாக்கு கேட்டு தோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை பெற்று தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஆதரவை பெற்று ஆட்சியை அமைக்க இருக்கிறார்கள். இப்படியான சூழல்ல அதே கொள்கைகள் திமுக தலைமையில அமைக்கப்பட்ட அந்த கூட்டணி என்ன கொள்கையாக இருந்ததோ அதே கொள்கைக்காகத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்கள் ஆதரவை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவர்கள் ஆதரவை தாவேக்காவுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தாவேக்காவுக்கு தாங்கள் ஆதரவு வழங்கிய போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலையான ஆட்சி அமைய வேண்டும், வகுப்பு சக்தி உள்ளே வந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக எங்களுடைய ஆதரவு வழங்குகிறோம் என்று தெரிவித்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணி, இந்த ஆதரவு என்பது வெளியிலிருந்து ஒரு ஆதரவு, ஒரு நிபந்தனையற்ற ஆதரவாக கொடுக்கிறோம், அதே நேரத்துல வகுப்பு சக்திகளுக்கும் மதச்சார்பற்ற ஒரு அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் ஆதரவு வழங்குகிறோம் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். அதே போன்று தற்போது விடுதலை சிறுத்தைகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆதரவு என்பது தமிழக மக்களுக்கு நிலையான மற்றும் ஜனநாயக ஆட்சி உறுதி செய்வதற்கான நலனில் இந்த ஆதரவு வழங்கப்படுகிறது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க அவருடைய ஏறக்குறைய அந்த கொள்கை அளவுல திமுக தலைமையில் என்ன கூட்டணி அமைத்திருந்தார்களோ அதே கூட்டணியை தான் அப்படியே தமிழக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.